கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு தூத்துக்குடியில் வாழைப்பழ அல்வா தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கேக் மற்றும் புத்தாடைக்கு முக்கியத்துவம் அளிப்பது போல தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழைப்பழ அல்வாவிற்கு கிறிஸ்தவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். மக்ரூனை போல தூத்துக்குடியில் வாழைப்பழ அல்வாவும் பிரசித்தி பெற்றது என 3 தலைமுறையாக வாழைப்பழ அல்வா தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் அரசு கூறுகிறார். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளம் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்காக விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டு வாழைப்பழத்தை கொண்டு தயாரிப்பதால் எளிதில் செரிமனமாகிவிடும் என்கிறார் அரசு. வாழைப்பழம், சீனி, டால்டா இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் போடுவோம். அந்த பக்குவத்தை பார்த்து நாங்கள் இறக்குவோம். இது எங்களுக்கு கிறிஸ்மஸோட ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகும். இது 25 ரூபாயில இருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்குது. இது தலைமுறையாக நாங்கள் செய்கிறனால அந்த பக்குவம் எங்கள் கைக்கு தான் வரும். அதை நாங்கள் இந்த கிறிஸ்மஸ், ஜனவரிக்கு இது அதிகமாக விற்பனை ஆகிறனால இதை நாங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு நாடுகள், ஊர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம்.